நாம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற கொஸ்டின் பார்த்தாலே போதும், நம்மளால் 5 மார்க் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இதுவே கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரைட் பண்ணி பார்த்துருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து தான் இது வரைக்கும் கேட்ட 6 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்லையுமே இது தான் வந்திருக்கு. ஓகேவா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா கேட்குறது எதுனா இந்த 6.1 உள்ள சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அடுத்து காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி, இந்த மாடலில் ஒவ்வொரு ஒட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேவா? அப்படி கேட்காத பட்சத்தில் 6.7 கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த 5.5 இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள எடுத்துக்காட்டு வித் எக்ஸசைஸ் எல்லா கொஸ்டினும் பார்த்துருங்க. இது வரைக்கும் 5 மினிட்ல கேட்ட 5ஆம் மினிட்ல கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 5.2ல் உள்ள 4, 8 பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது 5ஆம் மினிட்ல பார்த்தா போதும். அதே மாதிரி 4ஆம் மினிட்டை பொறுத்த வரைக்கும் 4.5 மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இருந்தால் 5 மார்க் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது. அதுக்கப்புறம் 10.8 கம்பல்சரி பார்த்தாகணும். இதில் உள்ள எக்ஸசைஸும் வித் எக்ஸாம்பிளில் எப்படி மெத்தட் பண்ணணும் பார்த்துக்கோங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஈஸியானதுன்னா 12.2, இதில் த்ரூ டேபிளும் ஒவ்வொரு இடமும் அப்படியே இருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 7.1, 7.2, 7.8 இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 9.8 பார்த்தீங்களா, இது கம்பல்சரி பார்த்துருங்க. ஓகேவா? 9.8லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி அட்டன் பண்ண பாருங்கள். அதில் கேட்குற கொஸ்டின் வந்து ஓனாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பப்ளிக்கில் 9.8ல் கேட்டதில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் 3 இயர்ஸாக பப்ளிக்கில். அதில் 2 கொஸ்டினுக்குமே கிரேஸ் மார்க் வந்திருக்கு. காரணம் போனது அது 2023 கொஞ்சம் கொஸ்டின் ரஃபாக கேட்டாங்க மேக்ஸில். அப்படி கேட்டனால அந்த கொஸ்டினில் வந்து மிஸ்டேக் இருந்தனால 5 மார்க் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸும் அட்டன் பண்ணிடுங்க. 5 மார்க் ஒவ்வொரு அட்டமும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக விழும். உங்களுக்கு 1 மார்க்கில் விழும், இல்லை 3 மார்க்கில் விழும், இல்லை 5 மார்க்கில் கூட விடலாம். ஓகேவா? அதனால் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க, பயப்படாமல் எழுதுங்க. ஏன்னா மேக்ஸ் ஈஸியாக தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸுக்கு கொடுத்த டைம் வந்து ரொம்பவே கம்மி. பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ண போனோம், மேக்ஸுக்கு டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் வந்து கொஸ்டின் மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஓகே, அதனால் நம்பி படிங்க. ஓகே, மேக்ஸில் வந்து நம்ம தாராளமாக 5 மார்க்கை நம்பி படிக்கலாம். இதில் கொடுத்த அடுத்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 1.7, 1.4 நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இந்த வருஷம் பப்ளிக்கில் 5 மார்க் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6ஆவது யூனிட்டு, 5ஆவது யூனிட்டு, வேறு 1ஆவது யூனிட்டு, இதிலிருந்து 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறது வந்து மொத்தம் 7 5 மார்க்கு, மொத்தம் கொடுக்குறது வந்து 14 5 மார்க்கு. அந்த 14ல் இந்த 3 சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம 2ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2.7, 2.8 இதுலேருந்து பார்த்துருங்க. இதுலேருந்து தான் மோஸ்ட்லி இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, யூனிட் வைஸாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டைம் இல்லை, நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸை கோல்டன் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தாலே அவனை 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்படி அதுவும் பார்க்க முடியாட்டி நான் இதில் கொடுத்த கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸசைஸுக்கு 4 கொஸ்டின் 5 விஷயம் கொடுத்துருப்பேன். ஒரு சில ஒன்று 2 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, 5 6 வந்து பாருங்கள், 2 கொடுத்துருப்பேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் கொடுத்துருந்தேன்னா அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாகவே பார்த்துருங்க, அப்போ தான் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? இதை பார்த்தாலே போதும், நம்மளால் 5 மார்க்ஸை தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளம் சரி, 5 மார்க்ஸு 3 மார்க்ஸும் சரி. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் கேட்டனால கொஞ்சம் கொஸ்டின் டஃப் ஆகிட்டு, அதை கவலைப்படாதீங்க. எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் சொன்னாங்க. அதனால் கட் ஆஃபில் கொஞ்சம் அடியாங்கன்னா எல்லாத்துக்குமே ஆகும், உங்களுக்கு மட்டும் ஆகாது. ஓகே, அதனால் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தேவை மேக்ஸாக இம்பார்ட்டனு. இன்ஜினியரிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸு தான் உங்களோட கட் ஆஃபை ஏற்றி விடும். ஸோ மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நம்பி போகலாமா கேட்டால் நம்பக்கூடாது. இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரிடிகேட் தான் பண்ண முடியும் தவிர இதான் வரும்னு சொல்ல முடியாது. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, 5 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தாராளம் படிக்கலாம். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதான் வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்ம மினிமம் ஒரு 4 யூனிட் தெளிவாக படிச்சுக்கோங்க.
ஓகேயா, 8 கூட படிச்சிடலாம், இல்லை 2 ஈஸியான யூனிட் மட்டும் படித்தாலே போதும். குறிப்பாக சொல்லணும்னா 1ஆம் யூனிட்டு, இந்த 2ஆம் யூனிட்டு, 3ஆம் யூனிட்டில் ரொம்ப ஈஸி. இது வேறு 4ஆம் யூனிட்டு. அதே மாதிரி செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 8ஆவது யூனிட்டு, 11ஆவது யூனிட்டு, 12ஆவது யூனிட்டு, இது எல்லாமே ஈஸியான யூனிட்ஸு. ஓகே, இந்த 8 யூனிட்ஸை பார்த்தாலே நம்மளால் 4 2 மார்க், 4 3 மார்க், 4 5 மார்க் தாராளமாக பண்ணலாம். அந்த 8 யூனிட்டும் தரவாக படிக்கணும். ஓகே, அப்படி பாருங்கள். இல்லை படிக்க முடியாட்டி இப்போதைக்கு நான் பாஸ் மார்க் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 70 to 80 கிட்டே எடுத்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துருங்க. ஓகே, இதில் கொடுத்துக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் கூட விட்டுட்டு போகக்கூடாது. எல்லா கொஸ்டினும் எழுதி பார்த்துருங்க. ஓகேவா, கான்செப்டை வச்சு எழுதி பார்த்துருங்க. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 3ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு ஹை இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் 5 மார்க் கூட மோஸ்ட்லி வராது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் இது வரைக்கும் 3ஆம் யூனிட்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 4th லெசன் இதே தான். அதே மாதிரி 5ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5.3 நினைக்கிறேன், இல்லை தொடுக்கு ஓடுன்னு கொஸ்டின் நினைக்கிறேன். இதுலேருந்து 1 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கை 12லேருந்து 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, 1 மார்க்கை ஃபுல்லாக பார்த்துருங்க. புக் பேக்கு 12லேருந்து 15 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதே கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா 18 வரைக்கும் கூட பார்க்கலாம். ஓகேவா, அதே மாதிரி 6ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ். ஓகேவா, அதில் 6.1, 6.2, 6.3 அட்லீஸ்ட் சியாச்சும் பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிளும் இதில் கொடுத்த எக்ஸசைஸுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 7th லெசனை பொறுத்த வரைக்கும் 7.1, 7.4 வேறு இந்த 7.8 இது பார்த்துக்கோங்க. இந்த 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. 8th லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஈஸியான சாப்டர் தான். ஓகே, அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸுக்கு 4 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் இருக்கும். இதை பார்த்தாலே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். 9th லெசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகில் ஆகாதீங்க. இப்போ தான் பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 9th லெசன் 10th லெசனும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 9.3, 9.6 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10th லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த 10.7லேருந்து 3 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 10.3லேருந்து 2 மார்க் வர சான்ஸ் இருக்குது. 11th பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதே குறிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன் எதுனா 12.4, 11.5 இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம 12th லெசன் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதனால் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எவ்வளோ ரீட் பண்ணாலே போதும். இந்த கடைசியாக டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னங்க பார்க்கணும், 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த கோல்டனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5லிருந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுன்னா 7 மட்டும் பண்ணிடலாம். கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5 வரைக்கும் தாராளமாக பண்ணிடலாம். 2 கொஸ்டின் அது ரிலேட்டட் ப்ராப்ளம் வேறு தான் வரும். ஓகேவா, அதே மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நம்மளால் மினிமம் 4 2 மார்க், 4 3 மார்க் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் சென்டம் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பழைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸை பாருங்கள். அது போக உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கும் எக்ஸாம், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், அதுக்கான 1 மார்க்ஸு வித் ஆன்சர் கீயோட பார்த்தாலே போதும். நம்மளால் 1 மார்க்லேயும் 20 கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, எல்லாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ பாக்ஸில் ஐ எம் ரெடிங் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்பி சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.